மிருதுவான சுவையான அதிரசம் செய்யலாம் வாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுப்பு கிரியேஷன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம ட்ரெடிஷ்னல் பலகாரமான அதிரசம் செய்யலாம் வாங்க. இதுக்கு 1 கிலோ மாவு பச்சரிசி எடுத்துக்கணும். பச்சரிசி மாவு பச்சரிசி இருந்தால் தான் நல்லா வரும். அதுக்கு 3/4 கிலோ வெல்லம். அரிசியை நல்லா கழுவிட்டு 2 மணி நேரம் ஊற வச்சு வடிச்சிட்டு ஒரு டவலில் ஃபேன் காற்றுல விரித்து விட்டு அதில் போட்டு காய வைக்கணும். பாதி காஞ்சதுக்கப்புறம் கையில் தொட்டு பார்த்தோம்னா ஒட்டும். அந்த பாதத்துக்கு எடுத்து மிஷினில் கொண்டு போய் கொடுத்து கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி கொண்டு வந்துடணும். மாவை நல்லா அமுத்தி வச்சுட்டு மூடி வச்சிடலாம். இப்போ 3/4 கிலோ வெல்லத்தை உடச்சி ஒரு பாத்திரத்தில் போட்டு 200 ml தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருக்கு. வெல்லம் கரைஞ்சோடனே வடிகட்டிட்டு அப்புறம் பாகு எடுக்கணும். இப்போ வடிகட்டி ஊற்றியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் செலக்ட் பண்ணிங்கன்னா என்னோடய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இப்போ பாருங்கள், பாகு நல்லா வந்துட்டுருக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு நல்லா இருந்ததுன்னா லைக்ஸ் கொடுங்க என்னோடய வீடியோவுக்கு. இப்படி கிளறி கொடுத்துட்டே இருக்கணும் பாகு, அப்போ தான் நல்லா வரும். ஒரு கப்பில் தண்ணி ரெடியாக வச்சுக்கலாம். இதில் கொஞ்சம் எடுத்து ஊற்றினோம்னா இப்படி இருக்கும். அதை நம்ம உருட்டி எடுக்கும்போது கையில் வரணும். இது எடுக்க முடியல, அதனால் இன்னும் கொஞ்சம் நேரம் காய்ச்சிடலாம். அடுப்பை சிம்லேயே வச்சுக்கோங்க. ரொம்ப தீ இருக்கக்கூடாது. அதிரசம் செய்யும்போது நம்ம மாவில் அதிரசம் எண்ணெயில் போட்டு எடுக்கும்போதும் அது உங்களுக்கு சிம்லேயே வச்சு செய்யணும். அப்போ தான் நல்லா வரும். லேட்டானாலும் அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், மறுபடியும் தண்ணியில் எடுத்து ஊற்றி இந்த இதை உருட்டி பார்க்கலாம். இப்போ எல்லாம் சேர்ந்து வருது. அதை எடுத்தோம்னா கையில் வரணும். உருட்டு பதத்திலே கொஞ்சம் இளம் பதமாக நம்ம எடுத்துக்கலாம் பாகு. இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ எடுத்துட்டு அந்த பாகில் நம்ம மாவை சேர்த்து அதிரசம் கிளறிடுவோம். மாவு அதிரசம் மாவு கிளறிக்கலாம். இப்போ ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். இந்த பாகில் ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது நல்ல வாசமாகவும் இருக்கும், நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும். மாவு உங்களுக்கு காயாமல் வச்சுக்கும். இப்போ பாருங்கள், நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இது போல் கையில் எடுத்து போட்டு போட கிளறி நல்லா கலந்து விட்டுறணும். பாகு திக்காக இருக்கிறதுனால கலங்கிறது லேட்டாகும். நல்லா கலக்கிக்கணும். சீக்கிரமாக நம்ம மாவும் பாகும் சேர்கிற மாதிரி கலக்கி கொடுத்துக்கணும். கட்டி தட்டாமல் கலக்கிக்கணும். அடுப்பு சிம்லேயே தான் இருக்குது. மாவு நல்லா டைட்டாக வர வரைக்கும் மாவு கொட்டிக்கலாம். மீதி கொஞ்சம் இருந்தால் வச்சுருங்க. சில அரிசிக்கு மாவு கொஞ்சம் எச்சா வரும், அதனால் கொஞ்சம் எச்சா இருந்தால் வச்சுக்கலாம். நல்லா இப்படி கிளறும் போது நல்லா டைட்டாக வரணும். அந்த அளவுக்கு மாவு சேர்த்துக்கலாம். கிளறும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஆனால் அப்புறம் இலகி வந்துடும். கட்டி தட்டாமல் நல்லா கிளறணும். இப்படி டைட்டாக நல்லா வந்துடும். டைட்டாக வர வரைக்கும் நம்ம மாவு சேர்க்கலாம். மாவு எங்கேயும் தெரியாமல் வெல்லத்தோடு நல்லா கலங்குற மாதிரி நல்லா கலக்கிக்கலாம். இது போல் அளவுக்கு வந்தோன்னா மாவு போடுறதை நிறுத்திடலாம். கொஞ்சம் நம்ம கிளறிட்டே இருந்தால் இலகி வரும். அந்த பாகு இலகி இந்த பதத்துக்கு வரும். இப்போ ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டு வேறு பாத்திரத்தில் மாற்றி நல்லா சூடாகணுன்னா மூடி நல்லா டைட்டாக மூடி வச்சுருவோம்.
இதை ஒரு 2 நாள் நல்லா ஊறினதுக்கப்புறம் செஞ்சால் அதிரசம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த பதத்துக்கு இருக்கணும் மாவு. கடைசியாக இதை வலித்து ஒரு பாத்திரத்தில் வச்சு நல்லா தட்டு போட்டு நல்லா டைட்டாக மூடி வச்சிடலாம். பாருங்கள், 2 நாளைக்கு அப்புறம் இப்படி இருக்குது மாவு. நல்ல பதமாக இருக்குது மாவு. இதை நெல்லிக்காய் சைஸோ இல்லை உங்களுக்கு தேவையான சைஸில் இப்படி உருட்டி வச்சுக்கலாம். உருட்டின மாவுலேருந்து வாழை இலையிலையோ இல்லை பிளாஸ்டிக் ஷீட்லேயோ நெய் தடவிட்டு இல்லைன்னா எண்ணெய் தடவிட்டு இது போல் ரவுண்டாக தட்டிக்கணும். ஓரளவுக்கு ஒரே அளவு கனமாக இருக்கிற மாதிரி தட்டிக்கலாம். தட்டிட்டு நடுப்புற ஒரு ஓட்டை போட்டு விட்டுடலாம். எதுக்குன்னா எல்லா பக்கமும் ஈவனாக இது வேகும். எண்ணெய் கடாயில் வச்சு இது கடலெண்ணெய் தான் வச்சுருக்கு. இது காஞ்சதுக்கப்புறம் இந்த அதிரசத்தை சேர்த்து வேக விடணும். அடுப்பு சிம்மில் இருக்கட்டும். எண்ணெயை மேலே அள்ளி ஊற்றினோம்னா சூடான எண்ணெயில் நல்லா உப்பி வரும். கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டு மறுபடியும் வேக விடணும். இதுபோல் திருப்பி போட்டு நல்லா வேக விடணும். ரொம்ப வேகமாக அடுப்பு வச்சாலும் பதம் சரியில்லைனாலும் பிரிஞ்சு போயிடும். அதனால் பார்த்து கொஞ்சம் கவனமாக செய்ய வேண்டிய பலகாரம் இது. இதுபோல் நம்ம எடுத்து அந்த மத்தில் வச்சு அமுத்தி எச்சா இருக்க எண்ணெயெல்லாம் எடுத்துட்டு வெளியில் எடுத்துடலாம். இன்னொன்று செஞ்சு பார்க்கலாம் வாங்க. இதுபோல் ஒரே அளவு திக்னஸில் எல்லா இடமும் வர மாதிரி தட்டிட்டு நடுப்புற ஒரு ஓட்டை போட்டு எண்ணெயில் சேர்த்து வேக விடலாம். நல்ல மாவு ஊறி இருக்கிறதுனால நல்லா உப்பி வருது. 2 பக்கம் பரட்டி போட்டு வேக வச்சுட்டு எடுத்து இதுபோல் ஒரு கரண்டிலையோ மத்துலேயோ வச்சு அமுத்தினோம்னா அதில் இருக்க அதிகப்படியான எண்ணெய் வெளியில் வந்துடும். இப்போ நமக்கு அதிரசம் ரெடி ஆகிடுச்சு. அதை ஒரு சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.